ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க அரிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு பிரியாணி செய்றோம். மொட்டை மாடியில பிரியாணி செய்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்க தம்பியும் மொட்டை மாடியில 3 கிலோ பிரியாணி சிக்கன் பிரியாணி. அதுக்கு வந்து எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் பட்டை லவங்கம் வெங்காயம் பச்சை மிளகாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹரிச்சரன் திவினேஷ் எங்கள் மொட்டை மாடியில் 3 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. ஐஸ் சாப்பிட்னே சிக்கன் பிரியாணி செய்கிறாரு பாருங்கள் திவினேஷ் ஹரிச்சரன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிராமத்தில் நல்லா ஐஸ் சாப்பிட்டுக்குன்னே ருசியாக பிரியாணி செய்கிறவர் இவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் சமைச்சாலே அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி பொறுமையாக தக்காளியை இப்போ போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கிரேவியாக வந்துச்சு. இப்போ நம்ம வந்து 50 கிராம் சக்தி தனியாத்தூள் வந்து ஒரு 25 கிராம் பாக்கெட்டில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் வந்து அது ஒரு 50 கிராம்லேருந்து கொஞ்சம் பாதி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிளகாத்தூள் தனியாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போது 1/2 லிட்டரு பால் ஆவின் பாலை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரை லிட்ரு தயிர் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவியோடு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா 3 கிலோ சிக்கனை நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கிற சிக்கனை நல்லா அலசி எடுத்துகிட்டு இப்போ இந்த கிரேவியோடு நம்ம சேர்த்துக்கலாம். 3 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கிலோ சிக்கன் போடுறோம். இப்போ நல்லா இந்த கிரேவியோடு இந்த சிக்கன் எல்லாம் நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடையும் நல்லா இது கலந்துட்டு கிராமத்தில் இதுமாரி அடுப்பில் செய்கிறது நல்லா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். ஆடு மாடுகள்லாம் கயனியில் நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்காங்க.
அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு வாட்டி கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு லேசாக வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுங்க. இப்போ இந்த குண்டாவில் தான் நம்ம அரிசி எடுத்தது, பாஸ்மதி ரைஸ். இந்த குண்டாவில் 1 எடுத்தோம். இப்போ இந்த குண்டாவிலேருந்து 1.5 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 குண்டா அரிசிக்கு 1.5 குண்டா தண்ணி ஊற்றணும். இந்த 1 குண்டாவில் நம்ம 3 கிலோ அரிசி பிடிச்சிது. 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன். இப்போ அந்த பாத்திரத்தில் 3 கிலோ அரிசி வந்து 1 குண்டாவில் பிடிச்சதுனால நம்ம 1.5 அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா இந்த சிக்கனை நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதோட பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கறி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் கொஞ்சம் பாதி அளவு வெந்திருக்கு. அரிசி போடணும். சாப்பாடு சப்புனா இடம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 கிலோ பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சு கழுவி நல்லா சுத்தமாக ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம கொதிக்கிற இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு டம் போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ 3 கிலோ சிக்கன் 3 கிலோ அரிசிக்கு இப்போ 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரிசி பாதி வெந்த பிறகு நம்ம அது மேலே டம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டம் போட்டு வச்சுருந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பாடுலாம் நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணியை ஹரிச்சரன் தினேஷ் அவங்க பெரியம்மா தான் செஞ்சாங்க. இப்போ ஹரிச்சரன் தினேஷ் கூட ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட். இங்கே பிரியாணியை செஞ்சுட்டு அங்கே போய் ஹரிச்சரன் தினேஷ் விளாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அங்கே போய் ஹரிதிவியும் விளாட்ருக்காங்க. இது நடுவில் நம்ம இந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கிடலாம்.